வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுது ஜனவரி 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு மேலும் வட மேற்காக முன்னேறி வந்து ஜனவரி 9, 10 தேதிகளில் இலங்கையில் தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க இருக்குது. ஜனவரி 8ஆம் தேதி கடலோரங்கள், ஜனவரி 9ஆம் தேதி முதல் கடலோரங்கள், மேலும் படிப்படியாக உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க இருக்கிறது. ஜனவரி 9, 10, 11, 12, 13ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு இந்த நிகழ்வால் டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று வெயில் வந்த பிறகு இன்று மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்கள் மிதமான மழை, பெரும்பாலான இடங்கள் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. கேரளாவிலும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி ஈர்க்காற்றியின் காரணமாக ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை முன்னேறி வந்து கொண்டிருப்பதால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்கள் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை. நாளை ஜனவரி 6ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. கேரளா ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஓரிரு இடங்கள், அதே வழியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் தேனி மேற்கு பகுதி, வால்பாறை, நீலகிரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. நாளை ஜனவரி 6ஆம் தேதி அதேபோல் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது. அங்கே பகல் நேரங்களில் வெயிலுக்கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும். ஜனவரி 8ஆம் தேதியை பொறுத்தவரை பகல் நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயிலும் இருக்க வாய்ப்பது. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு. அதே வேளையில் ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு முழுவதுமே சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி அதே வேளையில் ஜனவரி 9ஆம் தேதி மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து பரவலாகவே கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் கடலூர், புதுச்சேரி, மேலும் மதுராந்தகம் இந்த இடங்களாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி. ஜனவரி 12ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. ஜனவரி 13ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து வரும் நாட்கள் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு
மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் அறிவிக்கலாம். இப்போதைக்கு நிகழ்வு அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருப்பதால் ஒரு இறுதியான முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த நிகழ்வு ஒரு 2 நாட்கள் ஆன பிறகு தென் மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும், அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் வரும் நாட்கள் அறிவிக்கலாம். அதே வேளையில் இப்போதைக்கு மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி சென்று எந்த வழித்தடத்தில் அமைந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் ஒரு 2 நாட்கள் கழித்து மழைப்பொழிவை அறிவிக்கலாம். இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து இலங்கையில் தர மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது தமிழகம் ஊடாக பயணிக்குமா என்பது வரும் நாட்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வால் ஜனவரி 9ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு கடந்த பிறகு தமிழகத்தில் மீண்டும் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இப்போது வட மாநிலங்களில் நிலவி வரும் உயரழுத்தம் வலுவான உயரழுத்தமாக ஆந்திராவுக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு கடுமையாக குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு புயல் உருவாகும் என்பதால் வட மாநிலங்கள் காற்று குளிர்காற்றை தமிழகம் ஊடாக ஈர்க்கும் என்பதால் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மூடுபனி கடுமையாக இருக்கும். அதே வேளையில் ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு சுமத்ராவிலிருந்து வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும். ஆனால் ஜனவரி 16ஆம் தேதி 17ஆம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும். அதே வேளையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு இருக்கும் என்பதால் நிலநடுக்கோட்டுக்கு வடக்குள்ள காற்று சுழற்சியை ஈர்க்கும் என்பதால் இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கடும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்த நாட்கள் குளிர் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு 10 மணிக்கு பிறகு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கெல்லாம் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். ஆனால் மேற்கே செல்ல காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை ஜனவரி 6, 7, 8 தேதிகளில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வரும் நாட்கள் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டோம். ஜனவரி 9, 10, 11 தேதிகளில் காற்றின் வேகம் மீனவர்களுக்கு கடலுக்குள் செல்ல முடியாத அளவுக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் விட்டு 75 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 9, 10, 11 தேதிகளில் அதற்கு முன்னதாக குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மன்னார் வளைகுடாவிலும் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு வரும் ஜனவரி 12ஆம் தேதி வரை அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.